Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, வர பார்த்து சிரிச்சிங்க. இந்த வாரம் நீங்க கத்துக்க போறீங்க என்னன்னு கேட்டா டான்ஸ். ஆமாங்க, அதுவும் ப்ராப்பரா கத்துக் கொடுக்க போறதுல காமெடியா கத்துக் கொடுக்க போறோம், யார் மனசும் நோகாம. ஹலோ, டான்ஸ் மாஸ்டர் மைக்கேல் ஜாக்சன் ராஜ் தான் பேசுறேன். யார் பேசுறீங்க? ஆமாமா, நான் கத்துக் கொடுப்பேன் சார். யாருக்கா இருந்தாலும் கத்துக் கொடுப்பேன். யாருக்கு கத்துக் கொடுக்கணும்? எது குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆகுதா சார்? 3 மாசம் நான் வயிற்றுல இருக்கும்போது நான் கத்துக் கொடுப்பேன், அனுப்பிவிடுங்க. ஆமா, நம்ம புகழ் எங்கெங்கயோ பரவதியா. ஆனா இந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு இன்னும் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வராம இருக்காங்களே. பாப்போம், ஆடெல்லாம் கொடுத்துருவோம். இன்னைக்கு யார் வரான்னு பார்த்து அவனை ஏமாத்தி அப்படியே பணத்தை சம்பாதிக்க வேண்டியதான். வரானுங்க போடப்பாங்க. அது வா 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 வாப்பா 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 வாங்க வாங்க. பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கீங்க சார். வாங்க வாங்க வாங்க. சூப்பர். வாப்பா, ஏப்பா அப்படி பயப்படுறீங்க? முன்னாடி வா, முன்னாடி வாயா. அப்படியா? நீங்களும் சூப்பரா இருக்கீங்க சார். அவ்வளவு அழகா இருக்கீங்க. எப்படி சார் உங்களால முடியுது? ஏடா இப்ப எல்லாம் என்ன பாராட்ட வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க நீங்களா? டான்ஸ் கத்துக்க வந்தீங்க சார். சார் நிறைய உங்ககிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ நீங்க கத்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களை நம்பி வந்திருக்கேன். எனக்கு டான்ஸ்னா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் சார். பார்த்தா பக்கி பசங்களா இருக்கீங்க. நீங்களா டான்ஸ் சார் கத்துக்க? யூத் சார், நாங்க இப்படிதான் வரும். 2015 மாடல். 2015 மாடல். 2015 முடிவு போகுது. இதுல 2015 மாடலா? சரி, ஓகேப்பா. இதுக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸுக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? போனதே இல்ல சார். கரெக்ட். போவாதும் வந்ததா நான் கத்து கொடுத்து ஈஸியா இருக்கும். இப்படிப்பட்டவர் தான் தேடி இருந்தோம் நாங்க. தம்பி நீ சொல்லுப்பா. என்னடா நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? என்ன சார் சொல்றீங்க? லண்டன், சிங்கப்பூர், துபாய், பாரிஸ் எல்லாமே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க கொடி கட்டி பறக்குறாங்க. சொன்னோம்ல, நம்ம புகழ் உலகம் தாண்டி உலகம் போகுது. நம்ம மைக்கேல் ஜாக்சன் கூட உங்களுக்கு தான் சாவத்துக்கு முன்னாடி ஸ்டெப் டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்பாராம. அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். வார்த்தைன்னு சொல்லல. ஃபோன் பண்ணி கேட்டா அசிங்கமா சொல்றாங்க. ஃபீஸ் கம்மியேன்னு வந்துக்கிறேன். அப்ப ஏதோ ஒண்ணு வந்திருக்குல்ல. கரெக்ட். எந்த விஷயமா இருந்தாலும் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. மத்த 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்களே. வெரி குட். எனக்கு ஒரு டவுட் சார். என்னப்பா? பிசி நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? ஃபீஸ் கம்மியா தான் வாங்குவேன். அதுதான் எவ்வளவுன்னு கேட்டேன். அதாவது 750 ரூபா தான் வாங்குவேன் பர் டேவுக்கு. அவ்வளவா? அவ்வளவுதான். அவ்வளவான்னு கேட்க கூடாது, சரியா? ஏன்னா மத்த நீ டான்ஸ் கிளாஸ்க்குலாம் போனேன்னா உன்னோட உடம்ப புழிஞ்சு எடுத்து, உன்னோட சக்தியை புழிஞ்சு எடுத்து டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. உனக்கு எது வருமோ அதை வச்சு பெஸ்டா பண்ணி கொடுப்பேன். அதனாலதான் வருது. 3 பேரும் டான்ஸுக்கு புதுசு. ஆனா நீங்களே ஏதோ காக்கா ஒலிப்பு மாதிரி டிவியை பார்த்து படத்தை பார்த்து ஏதோ இப்படி பண்றீங்க. அது கிடையாது. பேசிக்கா கத்துக்கணும். சூப்பர் ஸ்டெப் இப்ப போட்டது. சான்ஸே இல்ல பாரியா. ஆனா முதல்ல டான்ஸ் மாஸ்டர் கிட்ட நீ என்ன பண்ணணும்? வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்றது இல்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சார் காலைல இருந்தா டான்ஸ் சொல்லி தருவீங்களா? அப்ப காலைல விழுங்க சார். கால்ல யார்? ஓ, நான் கால்ல விடமா? ஓகே ஓகே. இப்போ வந்து பாருங்க, அந்த 1 ரூபாய் காயின் எங்கப்பா? சார் அந்த பாயிண்ட்ல. அந்த பாக்கெட்லயா? சரி. இருக்குப்பா. சரி. இப்ப பாருங்கப்பா, இந்த 1 ரூபாய் காயின் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்பவுமே 1 ரூபாய் வந்து ஆரம்பத்துல இருந்து வைக்கணும். பிள்ளையார் வயித்துல வைப்போம் 1 ரூபாய், பாத்திருக்கியா? அதே சமயத்துல ஒருத்தனோட வாழ்வு முடிஞ்சாலும் அவன் நெத்தில வைப்போம் 1 ரூபாய். சோ உங்களுக்கு பேசிக்கா 1 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 1 ரூபாய் கீழே போட்டா நீங்க எப்படி எடுப்பீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? எப்படி எடுப்பீங்க? மியூசிக் போலாம். ஆடியோ பாய் மியூசிக் போடுங்க. ஆடியோ பாய் ஆஃப் பண்ணுங்க. இந்த இடத்தை விட்டு நவுந்து வந்தா உங்க பிச்சு புறம் பிச்சு சொல்லி கொடுத்தா அப்புறம் செய்யுங்க. எல்லாம் ஒரே ஸ்டெப்பே செய்யணும். ஓகேவா? காசுனதும் இப்படி அலைஞ்சு ஓடக்கூடாது. ஓகே, 1 ரூபாய் இப்ப போடுறேன். இப்ப நல்லா கேட்டுங்க. இந்த 1 ரூபாய் போடுவேன். போட்டோம் எப்ப அங்க போலாம். எடுக்க கூடாது. எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும். தப்பு பாக்கெட்ல போடணும். பாக்கெட்ல போடும்போது கீழே விழுந்துடும். 2வது ஸ்டெப் திருப்பி எடுக்கணும். பாக்கெட்ல போடணும். 1 2 3 4. இது 4 ஸ்டெப் முடிஞ்சதும் அவுந்தா 4 பக்கம் கை காமிங்க. இது 4 ஸ்டெப். 1 2 3 4. இப்போ இது எப்படி? 1 2 3 4. 1 2 3 4. உந்தா அவுந்தா இவுந்தா அவுந்தா. அங்கிருந்து ஒருத்தர் என்னவா அப்ப நீ பாத்துட்டானாலும் ஓடணும். இதான் ஸ்டெப். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மியூசிக் போடுப்பா. ஆடியோ பாய் நான் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒன் மோர் ப்ளே அகைன். ஆடியோ பாய் ஃபர்ஸ்ட் போடுங்க. போடு. 1 2 1
அப்ப ஓடுறீங்க புரியுதா புரியுதா? ஓகே சார். எங்கடா பண்றீங்க? ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பண்றீங்களாடா? நீங்களே தப்பா பண்றீங்க. ஏய், ஐயோ இல்ல சார். மாஸ்டர் எது பண்ணாலும் ரைட்டா? சார் இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏண்டா இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னடா டவுட் உனக்கு? இல்ல சார், இது போட்டீங்கல்ல, இது எடுத்தீங்க, திரும்பி கீழ விழுந்துருச்சு. அது ஏன் நீங்க ஸ்லிப் பண்ணீங்களா? ஏன் இது ஒரு புது ஸ்டெப்பா இல்ல? அதெல்லாம் அப்பப்போ டான்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுவாங்க. அத பத்தி நீ மேட்ச் பண்ணிக்காத. இது எடுக்கிற போடுற, இது ரெண்டாவது டைம் ஏன் கீழே கை போதுன்னா பாக்கெட் இல்ல பாத்துக்க. அதனால கீழே விழு. எறாத எறாத. வேற ஸ்டெப் போலாம் சார். இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணு. ஆடியோ பாய் சாங் ப்ளீஸ். நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சார். இப்போ பாத்துக்க. 1 2 3 4 1 2 3 4 கரெக்ட்டா பண்ணு. அப்ப இப்படி நீங்களே அண்ணா இப்படி தான்டா. இப்ப இப்படி நீங்களே அண்ணன்றாங்களே. ஓ தண்ணி என்ன கரெக்ட்டா இருக்குமே இப்ப. டவுட் கேக்குறது ஒரு ஸ்டூடண்டோட கடமை சார். டவுட் கேட்கலாம்டா சார். நான் வர எங்க ஆளை உசார பண்ணனும் சார். டான்ஸ் ஆடி காட்டணும் சார். ஏடா நீயே 7 மாச பன்னிக்குட்டி மாதிரி இருக்க. நீ உன்னால உசார் பண்ண போறியா? இப்ப பாரு, காயின் கீழே விழுந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது 1 எடுக்கிறோம், பாக்கெட்ல போடுறோம். 2 திருப்பி கீழே விழுந்துருச்சு. 3 திருப்பி பாக்கெட்ல போடுறோம். 4 அதுக்கப்புறம் என்ன? லெஃப்ட்ல. அதாவது யாரு எதுக்கு லெஃப்ட்ல காமினா உண்டா 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 உண்டா. நாலாச்சா? சோ 1 2 3 4 ஆச்சா? இதுக்கப்புறம் அங்க பாத்துட்டான் அவன் காசுக்காரன் அப்படி நீயே இங்க போலதான். அதுக்கப்புறம் என்ன பண்ற? ஓடுறது எப்படின்னா இப்படி கையை வச்சுட்டு அப்படி ஒரு காலத்துக்கு அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து பண்ணும். இது 4, இது 2 தான் வரணும். புரியுதா? என்ன அளவு புரியுது? ஆடியோ பாய் ஒண்ணுமே புரியல. ரெடி ரெடி 2 3 4 1 2 3 ஓகே. கால் பிடிச்சிச்சு சார். முதல்ல நீ பண்ற டான்ஸ் பிடிக்கணும். கால் பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. புரியுதா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க. இப்போ நம்ம we will go to second step. சார் நிறுத்துங்க சார். என்னதான் ஸ்டெப் சொல்லி தெரியுங்க நீங்க? ஏன் ஒண்ணுமே தெரியல. சும்மா 1 2 3 4ன்றீங்க. அவ்வளவுதான். அதானே என்ன ஸ்டெப் இது? வந்த முத நாளே இவ்வளவு கலாய்க்கிறாங்க. டேய் டான்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? சார் தெரியும் சார். என்னத்த தெரியும்? என்னடா தெரியும்? இப்ப பாக்குறீங்களா? என்ன மச்சி ஆடி ஆடு மச்சி. பாரு டான்ஸ் ஆடுறது. இல்ல பாய் சாப்பிடு போ. வாங்க மச்சி. இது டான்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தான் நான் அடுத்து சொல்லலாம்னு இருந்தேன். அத நீ பண்ணிட்டியா? வண்ணி கிழிச்சப்பா அடிப்பா அடிப்படா வாடா வக்கால்ட்டாங்க. சிரிப்பு இன்னதெல்லாம் பண்ணணும். சிரிச்சனா மூஞ்சி மேலே போடு. ஆடியா போடு. என்ன ஆடி கிழிக்கணும்? போட்டு சொல்லுங்க. ஆடுறோம் பாருங்க இப்ப. குடிகார மாதிரி போய் ஆடு. வரும்போதெல்லாம் பணிவுதான். அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆடியா போடு. இப்ப பாருங்க. இது டான்ஸ். இது டான்ஸ் தான். ஆக்சுவலா இந்த 3 ஸ்டெப்புமே நான் வந்து சொல்லி தரலாம் இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க. ஓகே சொன்னீங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் சொல்லிடுறேன். போங்க போங்க போங்க. ஃபீஸ் கட்டிங்களா? போங்க. அவ்வளவுதான் 1 ஹவர் முடிஞ்சது உங்களுக்கு. ஷோ இனிமே ஒண்ணு கேட்கணும். இங்க வரும்போது அவனுக்கு சுத்தமா டான்ஸே தெரியக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு நம்ம டான்ஸ் சொல்லி கொடுத்தாதான் ஏத்துப்பானுங்க போல இருக்கு. நம்மளை விட நல்லா ஸ்டெப் போடுறானுங்க. சரி பாப்போம் அடுத்து யார் வரானுங்க. எப்படி நம்ம ஒரு 400 500 படத்துக்காவது இது மாதிரி டான்ஸ் மூமெண்ட்லாம் கத்து கொடுத்து அப்பதான் வந்து உலக நம்மளை மதி. என்ன குங்கு ஏதாவது கத்துக்க வந்தியா? டான்ஸ் டான்ஸ் டான்ஸா? யார்கிட்ட கத்துக்க போற? மாஸ்டர் யாரு? நான் தான். அப்ப உங்ககிட்ட தான். போ வரும்போது ராங்கா பேசுறிய.
உனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஆ. இப்ப பாருங்க. நோ ப்ராப்ளம். அவன் இவன் லவ் சார் பண்றான். நோ ப்ராப்ளம். கிடைக்கல. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். எங்கயா நீ பிக்சர் இது லாக்கியா இருப்ப, நீ கிளம்பு. வேணாம் சார், இது டான்ஸ் சார். இல்லப்பா, டான்ஸ் டான்ஸ் தெரிஞ்சவனுக்கு நான் சொல்லித்தர விரும்பல. ஏன்னா என்னோட கலைங்கிறது ஒரு அப்படியே கடவுளுக்கு மேல நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட கலையை நீ கண்ணா பண்ணான்னு கத்துற வேண்டாம். சார், கத்து தர முடியுமா முடியாதா? இல்லப்பா, உனக்கு தான் டான்ஸ் தெரியுமா, நான் இதை கத்துறணும். ஐயோ, எனக்கு பிரேக் தெரியும். பிரேக்? சைக்கிள் பிரேக்கா இல்ல வண்டி பிரேக்? டான்ஸ், பிரேக் டான்ஸ், டிஸ்கோ டான்ஸ், அந்த டான்ஸ் எல்லாம் தெரியும். டான்ஸ்ல அவ்வளவா இருக்கு? ஆமாமா, இல்ல அவ்வளவும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது தெரியும் சார். இந்த கதக், பரத். பரத்தா? அந்த பரதநாட்டியத்துக்கு பரத் நாங்க சொல்லுவோம். இல்லப்பா, ஓ கதக்கு பரதமும் உனக்கு தெரியாதா? அது ரெண்டு தெரியாது. அது கத்துக்கிட்டா போதும் சார் எனக்கு. விடு 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 விடு. நான் வந்து உனக்கு கதக்கும் பரதமும் கத்து கொடுக்குறேன். பரவாயில்ல, உன்னோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சு பேசாதீங்க சார். இல்லப்பா, அச்சு பேசலப்பா. அதாவது அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ இந்த கதக்கு பரதம் இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? பத்மா புருஷன், கலா புருஷன் நேரா போய் வாங்கி வந்துருவேன். பத்மா புருஷனை நீ பத்மா புருஷன் கிட்ட கேட்டா பத்மா கூட போறாரு, இல்ல கலா புருஷனை கலா கிட்ட கேட்கணும். நீ எதுக்கு கேக்குறாங்க? அது புருஷன் கிடையாதுங்க, அவார்டுங்க. அது அவார்டா? பத்மா புருஷன் தெரியாது உனக்கு? லூசு பயல, அது பத்ம புருஷன் இல்லப்பா, பத்ம பூஷன், கலா பூஷன். அப்படி அதுதான் புருஷன் புருஷன்ற. அது கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கொஞ்சமா? இது ரொம்ப ஓவராவே டங்கு ஸ்லிப் ஆயி போச்சியா? உங்களுக்கு பரதம் தெரியுமா? என்னையா அப்படி கேட்ட? இப்போ உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அப்ப எனக்கு தெரியும். எப்போ உனக்கு தெரியலையோ அப்ப எனக்கு தெரியும். ஓகே, இப்ப பரதம் தானே கத்துக்கணும். பரதத்தை கத்துக்க முதல் ஸ்டெப் வந்து பரதம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி குருவை மதிக்கணும். ஆனா உன்னை பார்த்தா, உன் முகர கட்டைய பார்த்தா நீ குருவை மதிக்கிற மாதிரியே தெரியுது. அதனால நான் உனக்கு கத்து தர விரும்புறேன். ஒரு போட்டோ கொடுங்க சார். எதுக்கு? எத்தனை போய் பொட்டு வச்சு, பூ வச்சு, தேங்காய் வச்சு வருஷம் உனக்காக குளத்துல. ஏண்டா, அதெல்லாம் போனவங்க தான்டா பண்ணுவாங்க. நீ என்னடா இப்படி பண்ற? உன்னோட குரு பக்தி ஓவரா இருக்கு. என்னுடைய பழைய குருக்கு நான் அதனை பண்ணிருக்கேன். பழைய குருக்கா? என்கிட்ட பரதம் கத்துக்க, ஆனா அரங்கேற்றதுக்கு அப்ப என்ன கூப்பிடாத. ஏன்? சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் உனக்கு கத்துருவேன். என்னமோ குரு நீங்களே வரமாட்டேன்றீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், விடு. இப்போ பரதத்தை கத்துக்கப்பா. பரதத்தை கத்துக்கும் போது அழகா பார்த்து குரு வணக்கத்தை பண்ண. நான் தான் சொன்னேன். ஐயோ அது இல்லப்பா, ஐயோ அது குரு பக்தி. குரு வணக்கம் பரதநாட்டியத்துல எப்படி பண்ணணும்னா, அந்த ரெண்டு கை வச்சு இப்படி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டா? தெரியும் சார். பண்ணு. ஸ்ட்ரைட் ஹேண்ட் குருவே. நீங்க ஆடக்கூடாது. நான் தான் டான்ஸ் மாஸ்டர். நான் எப்படி வேணாலும் ஆடலாம், என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்பா கார்பரேஷன் குழாவில் அப்படியே உட்காந்து தண்ணி குடிச்ச மாதிரியே குடிக்கிற பாரு. அப்படி கிடையாது இது. அப்படி ரொம்ப லாவகமா போய் அப்படி வந்து இப்படி வந்து நல்லா இருங்க குருஜி. கடைசியில இவன் நம்மள காலம் வச்சிட்டானே. இவன் கொஞ்சம் டேஞ்சரஸ் பார்ட்டி தான், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்துக்கப்பா. பரதங்கிறது எப்படின்னா, முதல் ஸ்டெப் வந்து தா தை தை தக்கத்திம்பி தக்கத்திம்பி. இவ்வளவுதானே? பண்ணு, பாடுங்க. தா தை தக்கத்திம்பி தக்கத்திம்பி. தா தை ஏய் நேரம் நில்றா, சரியா நில்லு. பேலன்ஸ் வரலங்க. பேலன்ஸ் வரலன்னா யார்கிட்ட கொடுத்த நீ பேலன்ஸ் வரலன்னா? சொல்லுங்க. ஏண்டா இது வந்து நீ நடராஜ சிலை பாத்திருக்கியா? நீ பாத்திருக்க இப்படிதான் நிப்பாரு. யார் நிக்கிறதுல? அவர் நிக்கிறாரு சார், நான் நிக்க மாட்டேன். எனக்கு நிக்க ஸ்டாமினா இல்ல. ரெண்டு காலம் வச்சு ஆடுற மாதிரி சொல்லு. ரெண்டு காலம் வச்சுனா சரிடா. இவனை எப்படி மேட்ச் பண்றோம் பாருங்க. ரெண்டு காலம் வச்சு தானே. இப்ப ஒரு காலம் தூக்கணும்ல, இப்ப ரெண்டு காலம் தூக்கி இதே ஸ்டெப் ஆடுறேன். ரெண்டு காலம் எப்படி தூக்கிட்டு ஆட முடியும்? ஆடலாம்பா. அதாவது பரதத்துல எல்லாமே சாத்தியம், இது சத்தியம். ரெண்டாவது கவுந்துருவாங்க. கவரக்கூடாதுயா, ஆடணும். ஆட முடியும் முன்னால. குருஜி நீங்க ஆடி காட்டுங்கண்ணா.
தா தை தக்கச்சிமி தக்கச்சிமி தா தை. 2 கால் தூக்கிட்டு ஆடுறனா இல்லையா? ஆனீங்க குரு. அப்புறம் ஆட முடியாதுன்னு 2 கால் தூக்கி ஆடுறது இதான் அப்படின்னு சொல்லி தான் அப்பவே ஆடி இருப்பேன். அதெல்லாம் ஒரு மாஸ்டரோட டெக்னிக்கல்ரா. நான் குரு மீதே சிஷியனா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். எப்படி? 2 கால் ஒரு கை தூக்கி நாட்டுமா? அப்படியா? ஆடிக்காமி. ஓ எங்க வந்திருக்கான்னு தெரியல. குருஜி 2 கால் ஒரு கை தூக்கிட்டேன். ஜதி சொல்லுங்க. சொல்லட்டுமா? தா தை தக்கஜிமி தக்கஜிமி தா தை தக்கஜிமி தக்கஜிமி தா தை. பிச்சு புறம்பிச்சு. டேய் ஆனா ஒன்றா கவலைப்படாதடா. நீ தாண்டா இனிமே என்னோட சிஷ்யன், புரியுதா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், டான்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு போல. எங்கேயோ போய் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க, பட் நமக்கு தான் தெரிய காணும். சரி பாப்போம். எதையா தர சொல்ற? நான் கொடுத்த பேமெண்ட் தான் நான் போயிடுறேன். தரமாட்டேன் தரமாட்டேன். தகஜிமி தகஜிமி தா. அது இந்த கிளாஸ் சைலண்டா பிராக்டிஸ் பண்ணிக்க. வாமா வாமா. வணக்கம்மா வணக்கம்மா. நீங்க டான்ஸ் கத்துக்க வந்தீங்களா? பரதம் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏமா இப்படி பீப்பால் அவளுக்கு இருந்து பரதம் கத்து நீ என்ன பண்ண போற? உடம்பு இழைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்குலாம் போன வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க, டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்டு நான் சூப்பர் ஆயிடுவேன். அப்படியா? சிம்ரான் மாதிரி அழகா. சிம்ரன் மாதிரி 4 சிம்ரனை ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி பல்கா இருக்காங்களே. சரிம்மா, பரதம் கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். அதாவது இவன் பாத்தீங்களா, என்ன சார் ஆச்சு? இவன் பரதம் கத்துக்கு தான் வந்தான். ஆமா, என்ன ஆச்சுன்னா இந்த பைபிள்ல சலங்கை ஒலியில களத்து மேல கமல் ஆடுவார்ல, ஆமா சார், அது மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கான். அப்படிங்களா? கிணறு மூடி இருக்குன்னு நினைச்சு கோபாதி உள்ள விழுந்துருக்கு. நல்லா நல்லா. சரிம்மா, உனக்கு பரதம் கத்து சொன்னா நம்ப மாட்டேன். இவன் என்கிட்ட வரும்போது 178 கிலோ. 2 நாள் தான் வெறும் 35 கிலோ தான் இருக்கும். அந்த அளவுக்கு உடம்பு எடுத்து. ஓகே சார். வாய் மேலே அடிப்பான், அழக்கூடாது, சத்தம் வராம அழு. சரியா? சரிம்மா. குரு வணக்கம். குரு வணக்கமா. இவ்வளவு எதிராத, நானே கஷ்டப்பட்டு கடை வாங்கி இந்த ஸ்டேஜை போட்டிருக்கேன், புரியுதா? பொறுமையா அது பண்ண. சரி ரைட்டுமா. முதல் ஸ்டெப் என்ன? ஓகே சார். எங்க வேணாலும் நீங்க பரதம் கத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எங்கிட்ட கத்துக்கிட்டா இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சார். வாங்கிட்டு இருந்தா 4 டசன் சாப்பிடுங்க. ஒரு பழத்தை கையில எடுங்க, ஒரு பழத்தை கையில எடுங்க, இப்படி எடுக்கிறீங்க, இப்படி கரெக்டா எடுத்துட்டோம் சார். இப்ப பாட்டு பாருங்க. முதல் ஸ்டெப், மார்கழி திங்கள் அல்லவா, தலை மேலே அடிப்போம். நல்லா பார்க்கணும், இப்படி போனோம். நீங்க முதல்ல இப்படி போக கூடாது. ஓகே சார். மார்கழி திங்கள் அல்லவா கொஞ்சம் இப்ப பழம் மட்டும்தான். ஆமா சார். இந்த பழத்தை தூக்கி இந்த பக்கம் கையில என்ன இருக்கு, இந்த பக்கம் போறீங்க. இப்படி சிரிக்கும் போது அங்க வாழைப்பழத்தோட ஒருத்த வழிக்கு விட. இதான் இந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ரெடி பண்ணுங்க பாவம். இருப்பா. மார்கழி திங்கள் சூப்பர் சூப்பர். எப்படி அச்சா இன்னைக்கு அங்க சார், அங்க சாணி கீழே போட்ட பழத்தை என்கிட்ட குத்துருக்கலாம்ல, நானாவது உடம்பு தேத்திருப்பேன்ல. உனக்கு வேணுமாப்பா? வேணான்ற பாருங்க, வேணா கொடுப்பேன். சரி சரி. இப்ப டிஸ்கோ. டிஸ்கோவா? டிஸ்கோக்கு அப்புறமா போலாமா? சரிங்க சார். எது சரியா? எல்லாத்தையும் சரி நான் போல இருக்கேன். டிஸ்கோ ஆட்டா சார். யோ டிஸ்கோல ஆடணும். உட்காருப்பா உட்காருப்பா. சரிம்மா, இப்ப வந்து ஏமா கண்ணாடியா இல்லாம கையை பார்த்து கத்துக்கிற? டச்சப் பண்ணிக்க. சரிம்மா, இப்ப உன் பல்கான நானே டச்சப் பண்ணிட்டா.
உன் உடம்பு பல்கா இருக்கிறத பாக்கும்போது இந்த நீயா படத்துல வர மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடுறது ட்ரை பண்றியா? ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார். அடே இப்படி எல்லாம் ஆடணும். அடே இடுப்பு அடிச்சிடுச்சு. இடி ஏன்னா நீ பாக்குறது நல்ல மலைப்பாம்பா இருக்கியா? இல்ல அதாவது மலைப்பாம்பு நல்ல நீங்க வேற சார் மலைப்பாம்புன்னு சொன்னீங்க எல்லாம் அண்ணகொண்டான்னு சொல்றாங்க. அப்படியா? ரைட்டுமா. இப்ப நீ ஆடணும். அதாவது ஃபர்ஸ்ட் முட்டி போடு. இல்லம்மா தப்பு பண்ணதுக்காக இல்ல, டான்ஸ் ஸ்டெப் முட்டி போட்டு தான் ஆடணும். சரியா? எப்படி சார் இப்படியா? ஒரு கால் நிக்க வச்சுக்கமா, ஒரு கால் நிக்க வச்சுக்க, ஒரு கால் பாரு என்ன பாரு இப்படி பண்ணிடணும். சரியா? ஓகேவா? அல்லமா என்னப்பா பாட்டு? அது பாம்பு பாட்டு. பாம்பு பாட்டு. சரியா? போதுமா? இன்னைக்கு முத நாளே இப்படி ஆடுறேன்னா சார் எப்படி இருந்து சார்? நல்லா கிளம்பு சார். என்னோட குரு வணக்கம் சார். அப்படியா? சரி பண்ணுமா. இப்படி வந்து என்ன சார்? ஒண்ணு இல்ல, நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். முடியல சார், என்னாலையும் முடியல, நீ கிளம்புமா. என்னப்பா? நிலத்திற்கு வந்து சார் இப்போ. டேய் அது நில அதிர்வுலடா. இங்க ஒரு குட்டி யானை கத்துக்கு வந்தது பத்தியா? அந்த கும்கி யானை பண்ண வேலை. இவ்வளவு ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு அந்த பொண்ணு வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். வா. பொண்ணு கிடையாதுங்க, அது பொம்பளை வர்றதுக்குள்ள கிளம்பிடும். பாய்லருங்க அது. சரி வாப்பா, வாயில ஏதாவது. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த 60 வார நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய double.com. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. பாய் பாய்.